இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விளம்பரம் அருமையா இருக்கு. நல்லா வந்து நீங்க நல்லா எடுத்திருக்கீங்க. நான் எடுத்தது பெரிய விஷயமே இல்ல. இந்த கான்செப்ட சூப்பரா உருவாக்குன மாயாவுக்கும் சீனுவுக்கும் தான் இந்த பாராட்டெல்லாம் போய் சேரணும். சீரியல் ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு நடிச்சிருக்க மாட்டாங்க சார். புதுமுகம் மாயா சீனு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கடை முதலாளியா நீங்களும் மேடமும் கலக்கிட்டீங்க. சிவா தானா குடும்பமா நடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க வேணா பாருங்க. இந்த ஆட் பிலிம் பெரிய லெவல்ல ரீச் ஆகும். மாயா, 10,000 ரூபாய்க்கு துணி வாங்கினா 5,000 ரூபாய் கொடுத்தா போதுமா? ஆமா பெரியப்பா. 50% தள்ளுபடி கொடுத்தா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? ஆகும் பெரியப்பா. குறைஞ்ச லாபம், அதிக விற்பனை. இந்த கான்செப்ட்ல தான் ஒர்க் அவுட் பண்ணோம். அதனால தான் இந்த ஆடே எடுத்திருக்கோம். ஓ, ஒரு மாசம் சேல் நடந்தா கடைக்கு வருமானமும் கிடைக்கும், கடையோட பேரு சீக்கிரம் மக்கள் கிட்ட ரீச் ஆகும். நல்ல ஐடியா தான். சீனு, நல்லபடியா வியாபாரம் பண்ணி பெரிய ஆளா வரணும். கண்டிப்பா வருவாங்க மாமா. என்னதான் நாங்க நடிச்சிருந்தாலும் எங்களோட குறை தெரியாம நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். பெரியப்பா, டைரக்டர் சாருக்கான பேமெண்ட்டை நீங்க உங்க கையால கொடுக்கணும். நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வாமா. அந்த டாக்குமெண்ட்ல அவரோட கைரேகையை பதிச்சு எடுத்து கொடுத்துட்டேன்னா உனக்கு சன்மானமா ஒரு 10 கோடி ரூபாய் தந்துடுறேன். யாரு? பார்வதி, என்ன இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? அது இல்ல அத்தை, தூக்கமே வரலையா, அதான்
மொட்டை மாடியில அப்படி நடந்துட்டு வரேன். நான் தான் வயசானவ தூக்கம் வரலன்னு சொல்லி வளர்த்திட்டு இருக்கேன். நீ வயசு பொண்ணு தானே, உனக்கு என்ன வந்தது? போ, போய் படுப்போ. ஆ சரிங்க அத்தை. ம். என்னைக்கு இவளுக்கு பொறுப்பும் அதிகாரமும் வந்ததோ அன்னைக்கு இவ ஆள் மாறிட்டா. ஆனா ஏதோ தப்பு பண்றான்னு தெரியுது. பாப்போம், விட்டு பிடிப்போம். கூட்டு குடும்பமா வந்து 10,000க்கும் மேல எங்க கடையில துணிமணி வாங்குனீங்கன்னா பாதிக்கு பாதி டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம். கூட்டு குடும்பமா வாங்க, 10,000க்கு மேல வாங்க, பாதிக்கு பாதி விலையில துணி வாங்கிட்டு போங்க. இது கூட்டு குடும்பமா வாங்க. ஏங்க இங்க பாருங்க, கூட்டு குடும்பமா சேர்ந்து 10,000 ரூபாய்க்கு துணிமணி எடுத்தா 50% தள்ளுபடியாங்க. 10,000 ரூபாய்க்கு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 5,000 ரூபாய் கொடுத்தா போதுங்க. நாம எல்லாரும் கூட்டு குடும்பமா போய் இந்த கடையில துணி எடுக்கலாமா? அங்கேயே போய் எடுத்துருவோம். அதுக்கு என்ன, வாமா போலாம். அப்பா அப்பா இங்க பாருப்பா, பெரிய ஆஃபர் போட்டிருக்காங்க. குடும்பத்தோட துணி எடுத்தா 50% ஆஃபரா. 10,000 ரூபாய்க்கு துணி எடுத்தா 5,000 ரூபாய் கொடுத்தா போதுமாப்பா? அதுக்கு என்ன மௌனு, நாளைக்கே போயிருவோம். வா. அப்பா மார்க்கெட்ல தான் இருக்கேன், இன்னும் 1 ஹவர்ல வந்துருவேன். சரி ஓகே வைங்க. கூட்டு குடும்பமா போய் துணி எடுத்தா 50% ஆஃபராமானே. 50%? ஆமாண்ணே, 10,000 ரூபாய்க்கு துணி எடுத்துட்டு 5,000 ரூபாய் கொடுத்தா போதும்ண்ணே. இன்னைக்கே போய் துணி எடுத்துருவோம், வாடா போலாம். போலாம். சித்தப்பா, கூட்டு குடும்பமா போய் துணி எடுத்தா 50% ஆஃபரா? 10,000க்கு துணி எடுத்தா 5,000 ரூபாய் கொடுத்தா போதுமா? நாளைக்கே போய் துணி எடுத்துடலாமா? அதுக்கு என்ன, நாளைக்கே போய் எடுத்துடலாம். ஓகேவா? ஆமா நாளைக்கு கண்டிப்பா போய் ஆகணும். செல்வா 50% ஆஃபராண்டா. 10,000 ரூபாய்க்கு துணி எடுத்தா 5,000 ரூபாய் கொடுத்தா போதும். 5,000 ரூபாய் தானா? பரவாயில்லையே, அப்ப நாளைக்கே போய் எடுத்துட்டு வந்துருவோம். நாளைக்கே போயிட்டு வந்துருவோமா? சரி. ஏங்க அங்க கொஞ்சம் பாருங்கல்ல, அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்திருக்காங்க. ஏங்க அப்பா நம்மள இங்க பார்த்தா ரொம்ப கோவமாயிடுவாரு, மூட் அப்செட் ஆயிடும். நம்ம வேற கடையில போய் துணி எடுத்துக்கலாமா? நாம எதுக்காக வேற கடைக்கு போகணும்? நாம துணி எடுக்க தானே வந்திருக்கோம், இங்கேயே எடுப்போம். அம்மா அம்மா, அக்காவும் மாமாவும் கடைக்கு வந்திருக்காங்க, அங்க பாருங்க. நீ அக்கா மாமான்னு உறவு வச்சு பேசுற. அவங்க வந்திருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், துணியே எடுக்க விடாம பண்ணிடுவாரு.